அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய கேள்விகள். மண்பாண்டங்கள் செய்ய கற்றுக்கொண்ட காலம் எது? எந்த காலத்தில் மண்பாண்டங்கள் செய்ய கற்றுக்கொண்டார்கள் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். புதிய கற்காலத்தில் தான் மனிதர்கள் மண்பாண்டங்கள் செய்ய கற்றுக்கொண்டார்கள். அடுத்து, மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு. காப்பரை தான் மனிதன் முதலாக பயன்படுத்தினான். கற்கருவிகளுக்கு பிறகு செம்பை தான் முதலில் மனிதன் பயன்படுத்தினான். புதிய கற்காலத்தை சார்ந்த மண்பாண்டங்கள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடம் எது? புதிய கற்காலத்தை சார்ந்த மண்பாண்டங்கள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய புதிய கற்காலத்தை சார்ந்த மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. அடுத்து, தாண்டிக்குடி என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தன? தாண்டிக்குடி என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் புதிய கற்காலத்தை சார்ந்தது. புதிய கற்காலத்தை சார்ந்தது தாண்டிக்குடி. வரி கோலங்கள், அதாவது வரி வடிவங்கள் எந்த கால மண்பாண்டங்களில் காணப்படுகின்றன? பழைய கற்காலமா, இடைக்கற்காலமா, புதிய கற்காலமா, உலோக காலமா? உலோக காலம். குறிப்பாக செம்பு கால நாகரிக பானைகளில் இந்த வரி வடிவங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்து, மனிதர்களின் கற்பனை திறன் காணத் தொடங்கிய காலம் எது? மனிதர்களின் கற்பனை திறன் அதிகமாக காணப்பட்ட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலோக காலத்தில் தான் மனிதனின் கற்பனை திறன் அதிகமாக காணப்பட்டன. வேத கால நாகரிகத்தை சார்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் உலோக காலம். குறிப்பாக உலோக காலத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று காப்பர் ஏஜ், செம்பு காலம், இன்னொன்று அயன் ஏஜ், இரும்பு காலம். இதில் வேத கால நாகரிகம் என்பது இரும்பு காலத்தை சார்ந்தது. செம்பு காலத்தை சார்ந்தது சிந்து சமவெளி நாகரிக காலம். அடுத்த கேள்வி, வெள்ளீயம் மற்றும் செம்பு கலந்த உலோகம் எது? வெள்ளீயம் மற்றும் செம்பு கலந்த உலோகம் வெண்கலம். வெள்ளீயம் மற்றும் செம்பும் இணைந்து வெண்கலம் என்ற உலோகத்தை கொடுக்கும். பொறுத்துக. கர்நாடகம், பாகல்கோட் பழைய கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் கரெக்டாக இருக்குது. தமிழ்நாடு அத்திரம்பாக்கம், மத்திய பிரதேசம் பெட்கா. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து, இலை மரப்பட்டை விலங்குகளின் தோலை ஆடையாக அணிந்த நாகரிக கால மக்கள் யார்? பழைய கற்காலத்தில் தான் இலை தலை மரப்பட்டை விலங்குகளின் தோலைகளை ஆடையாக அணிந்தனர் பழைய கற்கால மக்கள். கிபி 1856ஆம் ஆண்டு ராவி நதிக்கரையில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட மாநிலம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அங்கே தான் ஹரப்பாவோட அந்த சிதிலமடைந்த பகுதிகளெல்லாம் எடுத்து சுட்ட செங்கற்களை எடுத்து ரயில் பாதை அமைக்க பயன்படுத்தினார்கள். அடுத்து, சிந்து சமவெளியில் இந்தியாவின் புது பெரும் நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இது என்பது 1921ஆம் ஆண்டு. முதுபெரும் நகரம் என அழைக்கப்படுவது ஹரப்பாவை அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் என்ன? எதுன்னு பார்த்தீங்கன்னா இடுகாட்டு மேடு. ஹரப்பா என்பதன் சிந்து மொழி சொல் இடுகாட்டு மேடு இல்லை, புதையுண்ட நகரம். ஹரப்பா என்பதன் சிந்தி மொழி சொல் புதையுண்ட நகரம். அடுத்து, மெழுகு பூசி கட்டப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் எது? மெழுகு பூசி சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட இடம் பெருங்குளம். அந்த நீர் கசையாமல் இருக்கிறதுக்காக பெருங்குளத்தில் பிட்டுமீன் என்ற ஒரு வகையான மெழுகை பூசி பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ மெழுகு பூசி சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் எதுனா பெருங்குளம். மொஹஞ்சாதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் என்ன? மொஹஞ்சாதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு. மொஹஞ்சாதாரோ. அதே நேரத்தில் ஹரப்பா என்பதற்கு முது பெரும் நகரம் அல்லது புதையுண்ட நகரம் என்று பெயர். சிந்துவெளி நாகரிகத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. அதனால் அதை ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைப்பார்கள். அடுத்து, சிந்து சமவெளி காலத்தில் நடைமுறையில் இருந்தவை எவை? சிந்துவெளி நாகரிகத்தில் கீழ்கண்டவற்றில் நடைமுறையில் இருந்தவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு அறிவியல், அதாவது அப்ளைடு சயின்ஸ். இந்த முறையை பயன்படுத்தினார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது எது? கீழ்கண்டவற்றில் சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி சான்றுகள் தான் மிக அதிகமாக கிடைத்துள்ளது. அகழ்வாராய்ச்சி சான்றுகள். அங்கே இலக்கிய சான்றுகள்லாம் எதுவுமே காணப்படலை, நாணயங்களும் காணப்படலை, கல்வெட்டுகளும் காணப்படவில்லை. அகழ்வாராய்ச்சி அங்கே இருக்கிற அந்த மண்பாண்ட பொருட்களை வைத்து தான் அந்த நாகரிகம், அந்த இரும்பு கிடையாது, செம்பு சார்ந்த பொருட்கள், இரும்பு பொருட்கள் கிடையாது. அப்புறம்
கீழார்த்த பொருட்களை வைத்து தான் அகழ்வாராய்ச்சி சான்றுகள் மூலமாக சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி அறிய முடிகிறது. அடுத்து ஹரப்பா நாகரிகம் எந்த வகையான நாகரிகத்தை சார்ந்தது? ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம், சிட்டி பேஸ்டு கல்ச்சர். லோத்தல் என்னும் செம்பு கால துறைமுகம் எந்த இடத்தில் காணப்படுகிறது? லோத்தல் என்னும் செம்பு கால துறைமுகம் ராஜஸ்தான் மாநிலத்தில், குஜராத் மாநிலத்தில் காணப்படுகிறது. சரஸ்வதி ஆற்றின் துணை ஆற்றின் இந்த லோத்தல் என்ற பகுதி காணப்படுகிறது. இங்கு வந்து ஒரு செயற்கையான துறைமுகம் மற்றும் அந்த கப்பல் கட்டும் தளங்கள் காணப்படுகின்றன. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்தாத உலோகம் இது. எந்த உலோகத்தை அவங்களுக்கு பயன்படுத்தலை தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தான் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் யார்? ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் வந்து பசுபதி என்னும் சிவன். இவர் தான் வந்து ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள். இன்னொன்று அரச மரத்தை வழிபட்டனர். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் வழிபாடு முறை காணப்பட்டது. அடுத்தது பெரிய குளம் அமைந்துள்ள இடம் எது? எந்த இடத்துல பெரிய குளம் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் மொஹஞ்சதாரோ, அதாவது இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகத்தில் மொஹஞ்சதாரோ பகுதியில் தான் வந்து பெரிய குளம் அமைந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை அல்லது பட எழுத்து முறை, பிக்டோகிராஃப் என்று அழைப்பாங்க. சிந்து சமவெளி காலத்தில் மட்பாண்டங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்டது எது? எது மட்பாண்டங்கள் செய்ய பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா சக்கரம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மட்பாண்டங்கள் செய்யலாங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பஞ்சாப் அமைந்துள்ள நதிக்கரை எது? எந்த நதிக்கரையில் பஞ்சாப் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையில் பஞ்சாப் அமைந்திருக்கிறது. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வரிசையான குடியிருப்புகள் இருந்ததால் அங்கு நிலவிய நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் காணப்பட்டது. சிந்துவெளி நாகரிகத்தில் நடைபெற்ற வணிகம் எப்படி நடைபெற்றது? கடல் வழி வணிகமாகவும் நடைபெற்றது, தரை வழி வணிகமாகவும் நடைபெற்றது. அடுத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து கடல் வழி வணிகம் தான் நடைபெற்றது. தரை வழி வணிகம் உள்ளூர் வணிகமாக கருதப்பட்டது. சிந்து சமவெளி காலத்தில் வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்டவை எவைனா இடைக்கற்கள், கப்பல்கள், அளவுகோல்கள் மேற்கொண்ட அனைத்தும். சிந்து சமவெளி காலத்தில் சுட்ட களிமண் பலகையில் எழுதப்பட்ட எழுத்து எது? களிமண் பலகையில் எழுதப்பட்ட எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை அல்லது பட எழுத்து முறை. இதுதான் வந்து களிமண் பலகையில் எழுதப்பட்டது. சிந்துவெளி நாகரிக காலத்தில் மிக முக்கியமான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் வந்து மிக முக்கியமான தொழில். இந்த தொழிலும் இருந்தாலும் முக்கியமான தொழில் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து வேளாண்மை அல்லது விவசாயம். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அணிந்த உடை எது? எந்த உடையை சிந்துவெளி நாகரிக மக்கள் அணிகிறாங்க பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைகள் முதன்மை அணிகிறாங்க. கம்பளி ஆடைகளையும் அதிகமாக அணிகிறார்கள். அப்போ முதன்மை ஆடை பருத்தி. அணிந்த உடை எதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகள். சிந்துவெளி கால சிற்பத்தில் வெண்கலத்தால் ஆன நாட்டியமங்கையின் உருவச்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? வெண்கலத்தாலான நாட்டியமங்கையின் உருவச்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ, அதாவது இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு என்று அதனுடைய புனைப்பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது. நன்றி. இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்.